ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்கு நம்ம இந்த வீடியோவில் 12வது வகுப்பு இயல் 5லேருந்து நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். சரியா? இயல் 4 வரைக்கும் முந்தின வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் இயல் 5லேருந்து ஒரு 25 ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம். டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவர் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக குறிப்பிட்ட பகுதி எது? நம்ம மதராசப்பட்டினம். இந்த பாடல் இதில் என்ன அப்படின்னா நமது ஊர்கள் பற்றி தான் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பற்றி தான் இந்த உரைநடையில் இருக்கும். சரியாமா? 2ஆம் நூற்றாண்டில் தாலமி அப்படிங்கிறது மல்லியர்பா என்னும் துறைமுகமாக குறிப்பிட்ட பகுதி எது? நமது சென்னையை சார்ந்த பகுதி. அப்போ விடை பார்த்துடலாம். விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா மல்லியர்பா அப்படின்னு சொல்லி அவர் துறைமுக பகுதியாக குறிப்பிட்டது மயிலாப்பூர். யார் குறிப்பிட்டதுன்னு கேட்டிங்கன்னா தாலமி. எந்த நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. வாங்க அடுத்த வினாவுக்கு போயிடலாம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள நந்திவர்மன் கல்வெட்டு இவர்களால் உருவாக்கப்பட்டன. சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய நந்திவர்மன் அந்த கல்வெட்டை உருவாக்கவங்க யாரு? அந்த நம்ம தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் வரிசையில தான். யாருன்னு பாருங்க. சோழர்கள், நாயக்க மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், விஜயநகர பேரரசு. இவர்கள்ல யார் நந்திவர்மன் கல்வெட்டு எங்க கிடைக்குன்னா சென்னை திருவல்லிக்கேணியில. அப்ப விடை பார்த்துடலாம். விடை யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள். சரியா? பல்லவ மன்னர்கள் தான் என்ன அப்படின்னா நந்திவர்மன் கல்வெட்டு எங்க காணப்படுதுமா? திருவல்லிக்கேணியில இருக்குது. அடுத்தது பாருங்க. ஒவ்வொரு இது நம்ம ஆங்கிலேயர்கள் வந்தாங்க இல்லையா? அப்ப நம்ம கல்லூரிகள் திறக்கப்பட்டது, அதற்கு பிறகு வளர்ச்சி அடைந்தது, அது பற்றிய வினாக்கள் தான். பாருங்க. புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி இதுதான் முதல்ல நம்ம மதரசத்துல சென்னை பட்டணத்துல உருவாக்கின ஒரு பள்ளி. அப்புறம் சென்னை கோட்டை கல்லூரி, பிரசிடென்சி பள்ளி, ராணி மேரி கல்லூரி, இது எல்லாமே உருவாக்கப்பட்ட ஆண்டுகள். கண்டிப்பா ஒரு வினா கேட்கலாம், அதனால ஆண்டுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. விடை பார்த்துடலாம். விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. எப்போ அப்படின்னா 1715. சரியாமா? 1715 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. சென்னை கோட்டை கல்லூரி 1812. பிரசிடென்சி பள்ளி 1840. ராணிமேரி கல்லூரி 1914. சரியா? அடுத்தது பாருங்க. முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம். அதாவது இந்த கட்டடத்துல எத்தனை கட்டடக்கலைகள் கலந்து இருக்குன்னு பாருங்க. முகலாயர்களினுடைய கட்டடக்கலையும், பிரித்தானிய கட்டடக்கலையும், இந்திய பாரம்பரிய கட்டடக்கலை, இந்த மூணுமே கலந்து உருவாக்கப்பட்டது தான். இந்த கீழே இருக்கக்கூடிய எல்லாமே அந்த முறையில கட்டினது தான். சென்னை பல்கலைக்கழகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், சேப்பாக்கம் அரண்மனை, இது எல்லாமே இந்த 3 கட்டடக்கலைகளும் கலந்துதான் உருவாக்கப்பட்டது. ஆனா முதல்ல கட்டி முடிக்கப்பட்டது எது? விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் அரண்மனை. இந்த கட்டடக்கலை என்ன பேருன்னு பார்த்துக்கோங்க. இந்தோ சாரசனி கட்டடக்கலை. இந்தோ சாரசனி கட்டடக்கலைங்கிறது எந்த கட்டடக்கலைகள்லாம் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முகலாயம், பிரித்தானியம், இந்தியம். சரியா? என்னது? சேப்பாக்கம் அரண்மனை தான் முதல்ல கட்டப்பட்டது. அதை தொடர்ந்து தான் சென்னை பல்கலைக்கழகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் நிலையம், இந்த மாதிரி எல்லாமே கட்டப்பட்டிருந்தது. தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம். விடை இதுல இருக்குது. க்ளூ இருக்கு, அதை வச்சு பார்த்துக்கலாம். தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் என்னது? ராயபுரம். ஆண்டு எப்பன்னு பாருங்க, 1856. அடுத்த வினா பார்க்கலாம். காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம். நம்ம 4 நூலகம் இருக்குது. கன்னிமரா நூலகம், அப்புறம் அண்ணா கீர்த்தி சிசுவடிகள் நூலகம், அப்புறம் மூவேசா நூலகம், இந்த மாதிரி கன்னிமரம். இந்த நூலகம் எல்லாமே அந்த எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற வரிசையில காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம் எதுன்னு பாருங்க. கன்னிமரா நூலகம், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதுல அந்த காலின் மெக்சிகன் அவர்களினுடைய குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. விடை பார்த்துலாம். விடை என்னதுமா? கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். ஆண்டு எப்பன்னு பாருங்க, 1869. ஆண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்ன போலாமா? ஒருமையுடன் சரியான புணர்ச்சி விதியை காண்க.
ஒருமையுடன். கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒருமை கூட்டல் உடன் இல்லையா, ஊதா வரும், அதுக்கப்புறமா அது யூவா மாறி இருக்கு. அப்போ அது எப்படி வந்து பிரிஞ்சு இருந்தது. அப்போ விடை பார்த்துடலாம். என்னதுமா, இ ஐ வழி எவ்வும். ஏன்னா ஏதானே வருது, மை ஊ தானே இருக்கு, ஊ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா யூவா மாறிடும். அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதிப்படி புணர்ந்துள்ளது. அடுத்த வினா பார்த்துடலாமா. பெருநெறி பிடித்தெழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். இதுல வந்து பாடல் பகுதி தான். இது எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளது? இது வந்து யாரு, ராமலிங்க அடிகளார் அவர்கள் எழுதினது தான். இந்த 4மே அவர்கள் அந்த இதுல இருக்கக்கூடிய 3 வந்து அவர்களுடைய எழுதின படைப்பு தான். அதுல நமது பாடப்பகுதி இந்த வரி. விடை பார்த்துலாம். விடை என்னதுமா, திருவருட்பா, தெய்வமணி மாலை அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, ராமலிங்க அடிகளார் சென்னையின் கந்தக்கோட்டத்து கந்தவேல் மீது பாடிய பாடல்கள் இந்த பாமாலையில் இடம்பெற்றுள்ளன. பாமாலை பெயர் பாருங்கம்மா, கந்தபுராணம், தெய்வமணி மாலை, திருமுருகன் அந்தாதி, கந்தவேல். இது என்னன்னா அந்த ராமலிங்க அடிகள் வந்து சென்னையினுடைய கந்தக்கோட்டத்தை முருகன் மேல பாடினது. சரியா, அப்ப முருகப்பெருமான் பற்றிய பாடல் தான். இந்த 4மே முருகப்பெருமானை தான் குறிக்குது. ஆனா ராமலிங்க அடிகள் எந்த தெய்வம்னு பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டத்து கந்தவேல். விடை என்னதுமா, தெய்வமணி மாலை. நம்ம பாடப்பகுதிங்கிறதுனால டக்குன்னு ஆன்சர் தெரியும், மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அடுத்த வினா பார்த்துடலாம். பொறுத்துக. அழிவிழா, கழிவிழா, பழிவிழா, ஒளிவிழா. ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு பெயர் இருக்குது. அந்த விழா பற்றி தான். இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மயிலாப்பூரில் நடக்கக்கூடிய விழாக்கள். ஒவ்வொரு விழாவையும் இந்த பெயர்களால் குறிப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பொறுத்து போகிறோம். பங்குனி உத்திர விழா தான் அங்கே சிறப்பாக நடக்கும்ன்றது நமது பாடப்பகுதியில் இருக்குது. விடை பார்த்தெல்லாம். மலிவிழாங்கிறது என்னதுமா, நிறைந்த விழா. கலிவிழா அப்படிங்கிறது எழுச்சி தரும் விழா. பழிவிழா அப்படின்னா வந்து திருவிழா, அந்த பங்குனி உத்திர விழா. ஒளி விழாங்கிறது ஆரவார விழா. சரியா, ஸோ இதில் ஒளி சவுண்டு வர்றதுனால ஆரவார விழாங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். மலிந்து காணப்படும், நிறைந்து காணப்படும், அதனால நிறைந்த விழா அப்படின்னு வச்சுக்கோங்க. கலிவிழா அப்படின்னு சொன்னால் எழுச்சி தரும் விழா. பழிவிழானா உத்திர விழா. சரியா, அடுத்த விழாவுக்கு போகலாம். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை களி விழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான். மயிலையில் இருக்கக்கூடிய அந்த கபாலீஸ்வரர் அந்த பகுதியில இருந்து தான் பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க. இதுல மாமயிலை அப்படிங்கக்கூடிய அந்த சொல்லினுடைய இலக்கண குறிப்பு. மாமயிலை, மா அப்படின்னு வந்தாலே அது என்னதுதாமா, உரிச்சல் தொடர் தான் இல்லையா. ஸோ அந்த ஒன்றை வந்து மிகுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி மாமயிலை. அப்போ இதனுடைய விடை வந்து உரிச்சல் தொடர். அடுத்த விடா பாருங்க. தேவார பாடல்களை தொகுத்தவர். தேவார பாடல்களை தொகுத்தவர். விடை பார்த்துருவீங்க, என்னதுமா, நம்பி ஆண்டார் நம்பி. அடுத்த வினா பாருங்கம்மா. சரியான வகையை தேர்வு செய்க. ஒவ்வொரு இதுலயும் வந்து எத்தனை பாக்கள் இருக்கு. சரியா, களியாற்றினை, நிறை, மணிமடை பவளம், நித்தில கோவை. இதுல ஒவ்வொன்றுல இருக்கக்கூடிய அந்த பாடல்களினுடைய எண்ணிக்கையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அகநானூர்ல இருக்கும் இல்லையா, அதுதான். விடை பார்த்துடலாம். விடை என்ன, களியாற்றினை நிறையில் எத்தனை இருக்குமா, 120, மணிமடை பவளம் 180, நித்தில கோவை 100. மொத்தமாக கூட்டணும்னா 400 வந்துடும். அப்புறம் பாருங்க. சேரி விலைமாறு குரலின் மனைய விலையேறி ஞமலி. இங்கு குறிப்பிடப்படும் விலங்கு, அதாவது நமலி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அந்த விலங்கு எது? சேரி விலைமாறு குரலின் மனைய விலையேறி ஞமலி குறிப்பிடப்படும் விலங்கு. இதே மாதிரி புத்தகத்துக்கு பின்னாடியே இதே மாதிரி ஒரு வினா இருக்குது. விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா, நாய். சரியா, நமலி அப்படிங்கிறது நாயை குறிக்கிறது. தவறான யானையை தவறான இணையை கண்டறி. கொஸ்டின் அலைன்மெண்ட்ல மாத்தி வந்துருச்சுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வராம விடை வந்துருச்சுதுமா. வேட்டம் தான் தவறானது. அது காரணம் என்ன, அது மீன் பிடித்தல் குறிக்கிறது. வேட்டம் அப்படிங்கிறது மீன் பிடித்தல், இங்கே யானையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க. புதுமை பித்தன், சண்முக சுந்தரம், ஜெயகாந்தன், தி ஜானகிராமன் அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வட்டார வழக்குகளையும் வந்து சிறப்பாக கையாண்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வட்டார பகுதியில் இருக்கக்கூடியது. அந்த வகையில் நம்ம பொருத்த போகிறோம்.
புதுமைப்பித்தன் சண்முக சுந்தரம், ஜெயகாந்தன், தி ஜானகிராமன். விடை பார்த்துடலாமா? விடை புதுமைப்பித்தன் வந்து நெல்லை தமிழ், சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து கோவை தமிழ், ஜெயகாந்தன் அவர்கள் வந்து சென்னை வட்டார தமிழ், தி ஜானகிராமன் தஞ்சை தமிழ், தோப்பில் முகமது மீரான் அவர்கள் வந்து குமரி தமிழ். நமது பாடப்பகுதி வந்து தோப்பில் முகமது மீரான் அவர்களினுடைய பாடப்பகுதியில இருந்து தான் அவர்களுடைய படைப்புல இருந்து தான் நமக்கு வந்திருக்குது. சரியா? கி ராஜநாராயணன் வந்து கோவில்பட்டி, கரிசல் வட்டார வழக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கரிசல் இலக்கியம் அதெல்லாம் நம்ம 10th படிச்சிருப்போம்ல, அதுக்கு வந்து யாருன்னா கி ராஜநாராயணன். ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நமக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால வட்டார வழக்குகள்ல கேட்கப்படலாம். அடுத்த போலாம். தோப்பில் முகமது மீரான் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற படைப்பு. இது எல்லாமே அவர்களுடைய படைப்பு தான். தோப்பில் முகமது மீரான் அவர்களினுடைய படைப்பு தான். இதுல சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது? விடை பார்த்துடலாம். விடை என்னதுமா? சாய்வு நாற்காலி. 1997 சாய்வு நாற்காலி அப்படிங்கக்கூடிய அந்த படைப்புக்காக தான் அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறது. இது தவிர அவர்கள் நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க. சரியா? தமிழக அரசினுடைய பரிசு அதெல்லாமே பெற்றவர் தான். அப்புறம் நமது பாடப்பகுதி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி தீவின் வரைபடம். இதுதான் நமது பாடப்பகுதியா இருக்குது. சரி, அடுத்தது பாருங்க. கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும். இதுல இந்த பாடல் வரிகளை கூறியது யார் அப்படின்னு பார்க்கணும். கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும். இது என்ன அப்படின்னா, படிமம் இருக்குது இல்லையா, அந்த படிமம் கூடிய அந்த இலக்கண பகுதியில இருந்து சில பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப விடை என்ன பாருங்க. விடை யார் அப்படின்னா ந. பிச்சமூர்த்தி. சரியா? கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும் என்ற பாடல் வரிகள் யாருக்குரியது? ந. பிச்சமூர்த்தி அப்படின்ட்டு. படிமம் என்பதன் சொல் பொருள் என்ன? படிமம் நம்ம தமிழ்ல படிமம்னு சொல்றோம், அது இங்கிலீஷ்ல வந்து இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ விடை என்ன? காட்சி. காலை இளம்பையில் நன்றாக மேய துன்புறுத்த துள்ளி வரும் புதுவையில். இக்கவிதையில் என்ன படிமம் பயின்று வந்துள்ளது? 4 வகையான படிமம் இருக்கு. பயன் வடிவம், வினை படிமம், மெய்ப்படிமம், உருப்படிமம். அதாவது பயன் அதனுடைய பயன் கருதி கூறுவது. வினை அப்படின்னா அதனுடைய தொழில், அங்க செய்யக்கூடிய ஒரு வேலையை பற்றி அதை வச்சு காட்சிப்படுத்தி இருப்பாங்க. மெய்ப்படிமம் அப்படின்னா அதனுடைய தன்மைகளை வச்சிருப்பாங்க, அல்லது நிறம் அந்த மாதிரி வரும். உருப்படிமம் அப்படின்னா உருவகப்படுத்தி இருப்பாங்க. ஓகேவா? சரி, இதுல காலை இளம்பையில் நன்றாக மேய துன்புறுத்த துள்ளி வரும் புதுவையில். நல்லா காலை வந்து வந்துட்டு இருக்குது இல்லையா, அப்போ வெயில் அதிகமாக இருக்காது. ஆனால் அதை துரத்துறதுக்காக என்ன செய்யுமா, வெயில் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி உருவப்படுத்தி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இது என்ன வகையான படிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைப்படிமம். இதை கூறியவர் யாரு? கல்யாண்ஜி. அடுத்த வினா பார்க்கலாம். இது வந்து புத்தக வினா தான். உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வெளியே கருத்தினை விளக்குவதில்லை. இதுக்கு விடை வந்து ரெண்டுமே சரிதான். சரியா? அடுத்தது பார்க்கலாம். மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க. மெய்ப்படிமம்: நெருஞ்சி கற்கின் புதுமலர் பூ முட்பெயர் தாங்கு, கட்டில் இலங்கும் இலிசினன் கையது, பாசிமினி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும், வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப. அப்ப விடை பார்த்துடலாமா? விடை வந்து என்ன அப்படின்னா, மெய்ப்படிமத்துக்கு வந்து பாசிமினி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும். நம்ம சொன்னோம்ல, மெயினா அந்த நிறங்களை அதை பத்தி கொடுக்கறது. அடுத்தது நெருஞ்சி கற்கின் புதுமலர் முட்பெயர் தாங்கும், இது வந்து பயன் வடிவம். கட்டில் நிலங்கும் எலிசினன் கையது, இது வினைப்படிமம். வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப ஒரு நிறப்படிமம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, 4 கொஸ்டினை 4 வினாக்களை ஒரே தான் கேட்டிருக்காங்க. அடுத்த வினாக்கு போலாம். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது? மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது, எவ்வகை படிமம்? விடை பார்த்துலாம். விடை என்னது அப்படின்னா மெய்ப்படிமம். ஓகே. சென்னை வெறும் நகரம் அல்ல, இதுவும் புத்தக வினாதான். அது நம்பிக்கை மையம். காரணம் என்ன? நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் களம், மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு, மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை. இது எல்லாமே.
ஸோ புத்தக வினா இதுக்கு என்னன்னா எல்லாமே. அதனால தான் சென்னை வந்து ஒரு நம்பிக்கையான மையமாக செயல்படுகிறது மதராசப்பட்டினம். ஓகே. அப்புறம் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். இது எப்போ? ஆங்கிலேயர்கள் காலத்துல. காரணம் வந்து கிழக்கிந்திய நிறுவனம் வந்து துணி சார்ந்ததாகவே இருந்தது. இதுக்கும் வந்து விடை என்ன அப்படின்னா கூட்டும் சரி காரணமும் சரி. அப்புறம் வந்து பொறுத்துக. இது என்ன அப்படின்னா அந்த நம்ம நீர் வடியறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. திருவல்லிக்கேணி ஆறு, பக்கிங்காம் கால்வாய், பல்லாவரம், எழும்பூர் ஒவ்வொன்றுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்புகள். அதை தான் நம்ம இப்போ பொருத்தணும். அப்ப விடை பார்த்துடலாமா? திருவல்லிக்கேணிங்கிறது வந்து கூவம் ஆறு, பக்கிங்காம் கால்வாய் அப்படிங்கிறது வந்து மாவலிபுர செலவு, பல்லாவரத்துல கல்கோடாரி கிடைச்சிருக்கும் சரியா. அந்த அகழ்வாய்வு பணிகள்ல கல்கோடாரி கிடைச்சிருக்கும் எங்க? பல்லாவரம் பகுதியில. எழும்பூர்ல அருங்காட்சியகம் இருக்கும். சரி, அடுத்த வினா போலாம். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார். இத்தொடர் உணர்த்தும் பண்பு. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச போறாங்க. ஸோ இது என்ன? நேர்மறையா, எதிர்மறையா, முரணா? விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கம்மா. விடை என்னதுமா? முரண். ஓகேவா? ஸோ உள்ளன்று வைத்து வெளியே பேசுவார் வந்து முரண். அப்போ இந்த வீடியோவில் ஒரு 25 வினாக்கள் ரொம்ப ஸ்பீடாகவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயனுள்ளதாக உங்களுக்கு யூஸாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் வந்து இயர் 6ல் இருந்து இதே மாதிரி ஒரு 25 ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். கண்டினியூஸாக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். அப்படி கலெக்டிவாக கொஷின்ஸ் கிடைக்கும். அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கொஷின்ஸை வந்து உங்களுக்கு பிடிக்குது, யூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்து ஒரு 7ல் இருந்து 25 வினாக்கள் பார்க்கலாம்.